Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நான் கால் பண்ணேன் அவர் பேசலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்கிறது தான் ஹானஸ்டான பதில். ஏன்னா அது வந்து அவர் வந்து ஒரு மொபைலை வேறு எடுத்து காட்டுறார். நான் வந்து பாருங்கள் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு எடுத்து காட்டுறார். 2 மெசேஜ் இருக்குது இதில். 2 பேருமே பொய் சொல்லுவாங்க நான் நினைக்கல. நயினார் நாகேந்திரன் இன்னும் ஓபிஎஸ் போனா போட்டுங்கிற மூடுக்கு வரல. எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். இல்லை சார், ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தல்னு சொல்லி தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு, இனிமேல் அவரை பற்றி கேள்வியை கேட்காதீங்க. நீங்க சொன்னா நான் முழுமையா நம்புறேன். அப்படியே அவர் வந்து காலம் கடந்துருச்சுங்கிற சென்ஸை கொடுக்குறாரு. அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாருங்க, இனிமே பேசி போறதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் யோசிக்காம சொல்ல மாட்டாரு. 2 மேலதிகாரிகள்ட்ட கேட்காம சொல்ல மாட்டார். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா அது கத்தம் தான். ஒருவேளை சமுதாய ரீதியா வந்து நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் அந்த சைடில் வந்து பெருசா வளர்ந்துடக்கூடாது. குதர்க்கமான புத்திகளுடைய சிந்தனை இது வந்து எப்பயுமே நல்லதா சிந்திச்சிடக்கூடாது. நம்ம வந்து ஏடிஎம்கே பத்தி தான் பேசிட்டே இருக்கணும். டிஎம்கே பத்தி பேசிட்டா மாட்டிக்கிடுவோம். அப்ப ஏடிஎம்கே பத்தி என்னெல்லாம் யோசிக்கலாம்னா மொத்தமா 2 கேள்விக்கு மேல இல்லை அப்படின்னு ஒரு 15 யோசிப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து இதே சமுதாயம் அதே ஊரு, அவரும் வெள்ளச்சட்டை போட்டிருக்காரு, இவரும் வெள்ளச்சட்டை. அப்ப இதெல்லாம் வந்து குதர்க்கமான புத்தியோட வெளிப்படும். நான் உங்களை சொல்லல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியான பின்பாக தொடர்ந்து அவர் தான் பேசுபொருளாக இருக்கார் தமிழக ஊடகத்தை பொறுத்த வரைக்கும். 6 முறை நயினார் நாகேந்திரனுக்கு நான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் அனுப்பிச்சேன், வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ அப்படின்னு சொல்லி. அவர் வந்து திரும்ப எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? 2 ஆஸ்பெக்ட் உங்களுடைய கேள்வியில். ஒன்று வந்து ஊடகங்களுடைய விவாத பொருளாக ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையான காரணம் அரசாங்கத்தை பற்றி பேச முடியாத ஒரு காரணம். அப்போ வந்து ஏடிஎம்கே பிஜேபி, அதாவது இந்த என்டி அலையன்ஸை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஊடகத்தோடைய பேசு பொருளாக இருக்குது. அது ஒன்று. 2வது வந்து நான் கால் பண்ணேன் அவர் பேசலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்கிறது தான் ஹானஸ்டான பதில். ஏன்னா அது வந்து அவர் வந்து ஒரு மொபைலை வேறு எடுத்து காட்டுறார். நான் வந்து பாருங்கள் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு எடுத்து காட்டுறார். 2 மெசேஜ் இருக்குது இதில். அது வந்து அவர் நம்பர் தானா, நம்பரை மாற்றிட்டாரா, நம்பர் மாற்றினது தெரியுமா நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து சங்கர் அப்படின்னு பேரை போட்டு இந்த பாருங்க உங்களுக்கு கால் பண்ணிடலாம். அந்த சங்கருங்கிற பேருக்கு பின்னாடி எந்த நம்பர்னு நமக்கு தெரியாது. ஒரு நம்பர் மாற்றி போட்டலாம், தப்பாக இருக்கலாம். மாநில தலைவர் ஆன பிறகு நம்பரை மாற்றிருக்கலாம். இவங்களுக்குலாம் வேற ஒரு நம்பர் வச்சுருந்துருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அறிஞ்சே 2-3 நம்பர் வந்து என்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வந்து பிஜேபியில் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இருந்தது, ரீசெண்டாக வந்து மாற்றிருக்காங்க. ப்ளஸ் செக்ரட்டரிஸ் 2 போட்டுருங்க. அண்ணாமலைக்கே 2-3 நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்குமே நம்பர் நார்மலாக இருக்கும். அவங்க வந்து டெல்லியில் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒன்று, கட்சிக்காரங்கிட்ட பேசுறதுக்கு ஒன்று, எல்லாருக்கும் கொடுக்குற ஒன்று, அந்த மாதிரி வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்கலாம். அதனால் இவர் வந்து நான் பேசினேன்னு சொன்னார். ஏன்னா திரு நயினார் நான் அவருக்கு அன்னைக்கு முதல் நாள் கூட அவர் திமுக தலைவர் பார்க்குறோம்னு கூட நான் பேசுகிறேன்னு சொன்னார். இவர் பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் பேசவே இல்லைன்னு சொல்லி சொன்னார். 2 பேருமே பொய் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. நான் வந்து ஓபிஎஸோடைய ஸ்டேச்சருக்கும் நயினாருடைய ஸ்டேச்சருக்கும் பார்க்காமலே பார்த்துட்டாங்கன்னோ பேசாமலே பேசிட்டாங்கன்னோ அதெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் தினமாக நம்புறேன். பிறகு திரு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நான் அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான தலைமை பதவியில் இருக்கிறவங்க வந்து இல்லாத ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கல. அப்போ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் பை மேபி நம்பர் சேஞ்ச் ஆர் சம்திங் எல்ஸ் அதாவது இருக்கலாம். யாரான நயினார் நாகேந்திரனோட நம்பர் வேணும்னு இப்போ ஓபிஎஸ் வந்து நேரடியாக கேட்டு வாங்குறது வந்து வேற ஒரு சந்தர்ப்பமாக வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம். பிஏக்கள் யாராவது வாங்கி கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்புன்னு நினைக்கிறேனே தவிர நயினார் நாகேந்திரன் இன்னும் ஓபிஎஸ் போனா போட்டுங்கிற மூடுக்கு வரல. எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். அவருடைய அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 6 முறை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பிரதமர் மோடியை வந்து சந்திப்பதற்கு இவருக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. 2வது பிரிப்போம். அதை ஒன்று வந்து இவர் வந்து நான் 6 முறை ட்ரை பண்ணேன், 2 முறை ட்ரை பண்ணேன், மெசேஜ் காட்டினேன், அதுக்கு தான் நான் உங்களுக்கு பதில் சொன்னேன். அது வந்து திரு நயினார் வந்து நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னதோ, திரு ஓபிஎஸ் நான் ட்ரை பண்ணேன், 2 பேருமே நான் சந்தேகப்படலை. என்னுடைய 26 வருஷ அனுபவத்தில் மேலே இருக்கிறவங்க இந்த பொய் சொல்லுவாங்கன்னு நினைக்கல. வேற நிறைய பொய் சொல்லுவாங்க, அதை நான் மறுக்கல. இந்த பொய் சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட பேசினாங்கன்னு பொய் சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப தினமாக நம்புறேன். அதனால அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். சார், ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய அறிக்கையில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தல்னு சொல்லி தான் அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இல்லை, அதான் அது நயினார் நாகேந்திரன் அதை தவிர்க்கிறாரு அப்படிங்கிறதா அவருடைய அந்த அறிக்கையினுடைய சாராம்சம். பன்னீர்செல்வம் இல்லை, அது அவர் தான் சொல்லணும். நான் என்னுடைய அனாலிசிஸை சொல்றேன், என்னோட அப்சர்வேஷனை சொல்றேன். நான் ஓபிஎஸும் போய் சொல்வார்னு நினைக்கல.
நயினாரும் போய் சொல்லுவார்னு நினைக்கல. ஒரு கிரே ஏரியா, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பொய்ன்னு சொல்லாம உண்மைக்கு மாறான செய்தியை பதிவிடுறாதுங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய செய்தி. ஏன்னா அவர் வந்து சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவராக இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் பொய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உண்மைக்கு மாறானங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சட்டமன்றத்தில் பொய்னு யூஸ் பண்ணால் அது அன்பார்லிமெண்ட்ரி. அது வந்து அதனால் வந்து அந்த அவை கூப்பில் நீக்கிடுவாங்க. அதனால் அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார், நான் வந்து உண்மைக்கு புறம்பான, பொய்யான, உண்மையற்ற, நேர்மையற்ற, இது எந்த வார்த்தைக்குமே போல. ஃபோன் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற அந்த ஒரு வரியில் 2 பேருக்குமே மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும் நம்புறேனே தவிர 2 பேரில் யார் ஒருத்தர் போய் சொல்லியிருப்பாருன்னு நான் நம்பலை. ஏன்னா இந்த இடத்துல போய் சொல்ல மாட்டாங்க. நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். என்னுடைய அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஆமாம் தம்பி நான் நாளை கூப்பிட்றேன்னு சொல்லி மறந்துருக்கலாம். ஆனால் கூப்பிட்றேன்னு சொல்லி இவனை எதுக்கு கூப்பிட்றேன்னு கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. நான் கால் பண்ணாலும் யாருக்கு அது மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து மறந்துருக்கலாம், ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், நாட் ரீச் இருந்திருக்கலாம், இங்கே கால் போயிருந்துருக்கலாம். அங்கே காலம் நம்ம ஃபோனில் பார்ப்போம், காலிங்னு ஒரு சிக்னல் காட்டும், ரிங்கிங்னு ஒரு சிக்னல் காட்டும். காலிங்னு ஒரு சிக்னல் கிட்டா ரிங்கு போலன்னு அர்த்தம். நமக்கு வந்து கால் போயிடுச்சுன்னு நினச்சிட்ருப்போம். இது மாதிரி சின்ன சின்ன நிறைய கிளிச்சஸ் இருக்குது. அதனால் இவங்க போய் சொன்னாங்க, நான் நம்பல. திரு ஓபிஎஸ் நம்பினான்னு நம்புறேன். அது ஒரு பக்கம். நான் சொல்ல வர 2வது பாயிண்ட் என்னென்ன, திரு டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் வந்து வெளியில் போன அதிர்ச்சியாக இருக்குது. அவரை திரும்ப கூட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அதே மைண்ட் செட்டில் தான் திரு நயினார் இருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு இருக்கிற நினைப்பில் ஏடிஎம்கே கூட அவங்க சேர்ந்ததே அவங்களுக்கு ஒரு சமரசம் தான். ஏடிஎம்கேக்கு ஒரு சமரசம்னா இவங்களுக்கு ஒரு சமரசம் தான், பிஜேபிக்கும். அப்போ இவர் வந்து யார் வந்தாலும் போட்டும், யார் போனாலும் போட்டுங்கிற இடத்துல அவர் இல்லை. திரு நயினார்ட்ட நான் பேசுகிற வரைக்கும் அவர் வந்து போனால் போட்டு வந்தவர்னு யாரையும் சொல்கிற இடத்துல இல்லை. ஜான் பாண்டியனையோ, டாக்டர் கிருஷ்ணசாமியோ, ஐஜேகேவையோ யாரையுமே சொல்கிற இடத்துல இல்லை. ஏசி சண்முகத்தை எல்லாருமே உள்ள வைக்கிற இடத்துல தான் இருக்கிறார் அவர். அப்போ வந்து திரு ஓபிஎஸ் போனால் போயிருட்டோம்னு நினைக்க மாட்டார். நான் திடமாக நம்புறேன். இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட வேணால் அப்படி சொல்லியிருக்கலாம். பொதுவெளியில் இன்னைக்கு 2 முறை வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் போயிட்டாரு, இனிமேல் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க முடியாதுன்னு சொல்லி தான் பதிலே கொடுக்குறாரு நயினார். அதான் அது பர்சனலாக நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பொதுவெளியில் இதுதான் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு. அதான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து இது முடிஞ்சா முடிவுன்னு நினைக்கல. இது வந்து இனிமேல் முடிஞ்சு வச்சுங்கன்னு நினைக்கல. ஏடிஎம்கேல சேர்க்கறத பற்றி முடிவான முடிவாக திரு இபிஎஸ் சொல்லிட்டார். அது வந்து காலம் கடந்துருச்சுங்க, அது முடிஞ்சு வச்சு. அது சேர்க்க மாட்டாருன்னு நான் ரொம்ப திடமாக நம்புறேன். அது வந்து இனிமேல் அதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் நம்புறேன். அதற்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது. அது அப்புறம் ஓரமாக இருக்கட்டும். ஆனால் என்டிஏல பிஜேபி அலைன்ஸ் ஒரு கோட்டா தனியாக பழைய இந்தியா இருக்குல்ல, 2024 இந்தியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே சேர்ந்து. அதில் திரு நயினார், திரு டிடிவி இந்த மாதிரி யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் அன்வான்டாக பேசினா உங்களை மாதிரி ஆர்வமான பத்திரிகையாளர் நாள் வந்து அவர் வந்து முற்றுப்புள்ளி வைக்கலையே, பிள்ளையார் சொல்லி போடலையே, கமா போட்டார், இப்படி திரும்பிட்டு பேசினார், உங்கள் பேரை சொன்னாலும் இப்படி திரும்பினார் பார்த்தீங்களான்னா கேள்வி கேட்டு குதர்க்கமாக அவங்கள டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு அறியாமல் புரியாமல் விட்டுருவாங்க. ஏன்னா திரு நயினார் நாயனந்தன் வந்து அவரும் சரி, திரு ஓபிஎஸும் சரி, பியூட்டிஃபுல்லாக பேசி பழகினவங்க இல்லை. அவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கிற மாதிரி பேசுகிறவங்க இல்லை. அவங்க மனசில் பட்ட சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க, அவர் கிடக்காருங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவர் கிடக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டு அதை தலைப்பு சீராக்கி விட்டுருவீங்க. புரியுங்களா? அதனால அவங்க பேசாமல் தொடர்ந்துருக்கலாம். பட் வந்து அந்த முயற்சி தொடரும்னு நான் நம்புகிறேன். திரு ஓபிஎஸை பொறுத்தளவுக்கு மீண்டும் என்டிஏவில் தொடர்வது அல்லது விஜயோட சேருவது, இந்த 2 வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே கூட சேருவாங்கன்னு நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கே வந்து போய் பார்த்த அன்னைக்கே நிறைய பேர் தொலைபேசியில் வந்து தொலைக்காட்சிகளெல்லாம் தொலைபேசியிலேயே வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் வந்துருவார் போயிடுவார்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், அவர் வந்து உள்ளே போக மாட்டார். அவர் முதல்ல போக மாட்டார். அவர் டிஎம்கே கூட போனார்னா அது டிசாஸ்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். ஏன்னா அவருடைய காலம் பூரா வந்து அவர் வந்து எம்ஜிஆர் கூடயும் ஜெயலலிதா கூடயும் பழகி பார்த்தது வந்து திமுக தீய சக்தி தான் சொல்லி அவர் வளர்ந்துருக்கிறார். அப்போ அவர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு ராஜேந்திர பாலாஜி போகிறது வேற, ஒரு ரகுபதி போகிறது வேற, ஒரு முத்துசாமி போகிறது வேற, ஒரு ஓபிஎஸ் போகிறது வேற. ஏன்னா 3 டைம் முதலமைச்சராக இருந்தவர். அவர் போனாருங்கன்னா அவர் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய கரியர்னு சுத்தமாக காலியார். அதனால் அதற்கான எந்த ஸ்பேஸுமே இல்லை. விஜயோட போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. திரு பண்ருட்டியார் அப்படி தான் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அது விஜய்க்கு வந்து ஒரு கௌரவத்தை சேர்க்கும், ஓட்டு சேர்க்குமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? திரு ஓபிஎஸ்க்குன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல, அதாவது கௌரவம் இருக்குது, ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்குதான்னா அவர் இனிமேல் ஏதாவது முனைஞ்சா தான் உண்டு. ஏன்னா அவர் வந்து சமுதாயத்தையோ தென் மாவட்டங்களையோ அதிமுகவினரையோ 3ல் எந்த ஒரு செக்டையும் அவர் ஒருங்கிணைக்கலை, தனக்கு பின்னால் ஒன்று அரவணைக்கலை. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு விமர்சனமாக நீங்கள் சொல்லும்போது கூட திரு வேலுமணி பின்னாடி வந்து ஒரு சமுதாயம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது ஒரு பொதுவெளியில் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இவர் பிம்பத்தை கட்டமைக்கல. அந்த திரு டிடிவி தினகரன் எடுத்த எஃபர்ட் கூட அவர் எடுக்கலை. அது வந்து ஒருவேளை இந்த ரீஜன் அந்த பகுதியாவோ அல்லது இந்த சமூகம் கம்யூனிட்டி அப்படியாவோ அல்லது ஏடிஎம்கேல ஒரு மேஜர் சங்க், இந்த 3மே செயல். இந்த 3ல் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அது விஜய்க்கு ஓட்டாவும் கன்வெர்ட். இப்போ விஜய் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் நின்னார், திரு பண்ருட்டியார் நின்னார் அப்படின்னா அது வந்து விஜய்க்கு ஒரு கௌரவம் சேர்க்கும். பார்த்தீங்களா, பெரியார் மூத்த அரசியல் தலைவரெல்லாம் என்கிட்ட எம்ஜிஆர் கூட வலதுகரமாக இருந்தவர் என் கூட இருக்கிறாரு, அம்மாவுடைய வலதுகரமாக இருந்தவர் என் கூட இருக்கிறாங்கன்னு அவருக்கு வந்து அவர் பார்த்துருக்கீங்களா, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாமலே தான் போகிறார், டிஎம்கேயும் பிஜேபி மட்டும் தான் விமர்சனம் பண்ணிட்டு போகிறார். அப்போ வந்து அவருக்கு வந்து அதே லைனில் இருக்கக்கூடிய இன்னும் 2 பேர் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் வராது.
ஆனால் ஓட்டு வருமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அதான் ஓபிஎஸ்க்கு 2 வாய்ப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க சார். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் வந்து எனக்கே வந்து வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டெல்லி தலைமை எப்படியாவது முயற்சி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதில் அளிக்கிறார். அப்போது டிடிவி தினகருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்போது மற்றவங்கள்ட்டலாம் இது கன்சிடர் பண்ணாமல் தான் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிடிவிட்ட ஓபிஎஸ் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. டிடிவி வந்து தனி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறார். இது வந்து அவர் அதிமுகவே நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. பண்ருட்டியாருடைய ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் வந்த பிறகு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் மீட்பு குழுவின் சார்பாகன்னு சொல்கிறார். அப்போ அவர் ஒருங்கிணைப்பாளர் தான் கோட் பண்ணுறார், நான் தான் ஏடிஎம்கேனே கோட் பண்ணுறார். இன்னமும் ஏடிஎம்கேல பொதுச்செயலாளர் யாருங்கிற கேஸ் முடியலை அப்படின்னு அவர்லேருந்து புகழேந்திலேருந்து இன்னும் நிறைய பேர் வந்து சூரியமூர்த்தி உட்பட நிறைய பேர் அந்த கேஸ் பண்ணிச்சாங்க. நிறைய பேர் வந்து அந்த கேஸ் ஒன்றும் முடியல சார் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர் எப்படி உங்களுக்கு சொல்வார்? அப்போ வந்து ஒருத்தர் சொல்லிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப சசிகலாவை சந்திப்பேன்னு ஓபிஎஸ் சொன்னார். இன்னைக்கு வந்து சந்திச்சாரா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன், சசிகலாட்ட பேசிட்டு தான் இருக்கேன், அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு தான். அதே தான் பொதுவெளியில் எல்லாருமே பேசிக்கிறதா சொல்லுவாங்க. பேசினா நான் ஃபோனை கீழே வச்சுட்டு போக மாட்டாங்க. இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. ஸோ டிஸ்கஸ் பண்ணலையா அவருக்கு எப்படி ஷாக்காக இருக்குங்கிற கேள்வி கேட்க முடியாது. அவருடைய முடிவு அவருக்கு. திருமதி சசிகலா வந்து அரசியலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க, புரியுங்களா? அப்பயே வந்து டிடிவி சொன்னார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியது அவங்க முடிவு, புரியுங்களா? ஒரிஜினல் சித்தி அவருக்கு தான். சின்னம்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, ஒரிஜினலான சின்னம்மா வந்து டிடிவிக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் சின்னம்மா கிடையாது. அவங்களாம் வந்து மற்ற கட்சியில் அன்பில் சொல்கிறாங்க. அந்த சொந்தங்கள்லேயே இவர் தான் வந்து அவருடைய சகோதரி மகன் இவர் தான். அதனால் இவர் வந்து அந்த அளவு தான் சொன்னார். அப்புறம் அவங்களுடைய பாதை தனியாக இவருடைய பாதை தனியாக்கிட்டாரு. அதற்கு பிறகு அவரே நம்ம சசிகலா அவர்களை சந்திச்சா நம்ம பார்க்கலையே. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்தோடனே சொன்னார், நான் திரும்ப சசிகலா இன்னைக்கு சந்திச்சா தெரியல. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவர் கூடயே இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் இங்கே இருக்கிறார், அவங்க ரெண்டுக்குமே பாலமாக இருக்கார். தட் இஸ் செப்பரேட் கேஸ். நான் சொல்ல வருது, அவர் முடிவு அவரவர் எடுப்பாங்கன்னு சொல்ல வர. திரு ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது டிடிவிட்ட கேட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேட்கலாம், கேட்டாருன்னா குத்தம் இல்லை, கேட்காட்டாலும் குத்தம் இல்லை. கேட்க நீங்கள் எப்படிங்க அவரை கேட்காம பண்ணீங்கன்னா அவர் தனி இயக்கம் இவர் தனி இயக்கம். அப்போ நீங்கள் பேசலையாங்கிற கேள்வி அங்கே இல்லை. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் வந்து அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு, இனிமேல் அவரை பற்றி கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் மீண்டும் வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வியும் சந்தேகம் இருக்கு. பேட்டியை நான் இன்னும் கவனிக்கல, நான் மன்னிக்கணும். பட் வந்து அப்படி சொல்லியிருந்தாரு, அதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னா அது வந்து என்ன, அந்த கேள்வி பதில் பார்க்காம நான் சொல்ற அர்த்தம் இல்லை. பட் நீங்கள் சொன்னால் நான் முழுமையாக நம்புறேன். அப்படியே அதுதான் அர்த்தம்னா அதுவும் காலம் கடந்துருச்சுங்கிற திரு இபிஎஸ் உடைய அறிவுறுத்தல் தான். இவரை நம்பி இன்னைக்கு காலையில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க, விருந்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது மீண்டும் ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கலாம் தானே நயனா நாகேந்திரன் ஓபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிறது. அதனால கூட அவர் அந்த பதிலை வந்து மீண்டும் காலையில் ஒரு தடவை பிரஸ் மீட் பண்றாரு, இதே பதிலை சொல்றாரு. திரு நயினார் நாகேந்திரன் கையில் அது இல்லை. யார் யார் இருக்கணும், யார் யார், அது சஜஸ்டிவான போஸ்ட் தான் அது. அவர் வந்து இன்னைக்கு அவர் பிளே பண்ணக்கூடிய ரோல் வந்து இவங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்வார். அதை பொறுத்தளவுக்கு எல்லாரும் இருந்தால் நல்லா இருக்குங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அதுதான் அது குழப்பம். இவர் சேர்க்கணும் சேர்க்க மாட்டாங்க. ஏடிஎம்கேல சேர்க்கிற பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அமித்ஷாவே பேச மாட்டார். ஏடிஎம்கேல நீங்கள் அவர் சேர்த்துக்கங்கன்னு, புரியுங்களா உங்களுக்கு? அவர் வந்து ஒரு அலைன்ஸாக சேர்த்துக்கங்கிறது பேசலாம். திரு டிடிவி தினகரன் சேர்த்துக்கிற மாதிரி இவங்க ஒரு அலைன்ஸு, அதில் வந்து அவங்க சேர்த்துக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ கட்சியில் சேர்க்கிற பற்றி சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த வார்த்தையை திரு நயினார் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இபிஎஸோட இடத்துக்கே திரு நயினாரும் நகர்ந்துட்டாருன்னா புரிஞ்சுக்கணும். காலம் கடந்துருச்சு, திரு ஓபிஎஸ் திரும்ப சேர்க்கறதுக்கு இனிமேல் அவர் என்டிஏக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ்னுடைய அந்த அறிக்கையில் வந்து நயனா நாகேந்திரனுக்கு நான் மோடியை சந்திப்பதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து ஒருவேளை சமுதாய ரீதியாக வந்து நயனா நாகேந்திரன் ஓபிஎஸ் அந்த சைடில் வந்து பெருசாக வளர்ந்துடக்கூடாது, பாஜகனுடைய தலைவராக இருக்கும், ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கும், அதனால ஓபிஎஸ் வளரக்கூடாதுங்கிறக்காக கூட ஒருவேளை நயனா நாகேந்திரன் இப்படி யோசிக்கலாமா? குதர்க்கமான புத்திகளுடைய சிந்தனை இது. அது வந்து எப்பயுமே நல்லதாக சிந்திச்சிடக்கூடாது. நம்ம வந்து ஏடிஎம்கே பற்றி தான் பேசிட்டே இருக்கணும், டிஎம்கே பற்றி பேசிட்டா மாட்டிக்கிடுவோம். அப்போ ஏடிஎம்கே பற்றி என்னெல்லாம் யோசிக்கலாம்னா மொத்தமாக 2 கேள்விக்கு மேலே இல்லை அப்படின்னோடனே ஒரு 15 யோசிப்போம் சொல்லிட்டு அவர் வந்து இதே சமுதாயம் அதே ஊர், அவரும் வெள்ளச்சட்டை போட்டிருக்காரு, இவரும் வெள்ளச்சட்டை, அவர் வெள்ளச்சட்டையை மடிச்சு போட்டிருக்காரு, இவரும் வெள்ளச்சட்டையை மடிச்சு கையை ஏற்றி விட்டுருக்காரு, அப்போ அந்த காரணமாக இருக்கும்போது கேட்பாங்க. டிடிவி தினகரன் என்ன சமூகம்? டிடிவி தினகரன் ஏன் வந்து சொல்ல மாட்டாரு? டிடிவி தினகரன் எப்படி உள்ள பொருந்தாரு? தேசிய ஜனநாயக கூட்டணிலாம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒரு செகண்ட் இருங்க. டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன், டிடிவி இருக்கிறதா நயனா நாகேந்திரன் சொல்றாரு. டிடிவியை பற்றி விமர்சனம் பண்ணலை திரு இபிஎஸ், புரிஞ்சுங்களா? இவருக்கு என்ன சொல்றாரு, காலம் கடந்துச்சு, அது வந்து பார்ப்போங்கன்றாரு, வயசு பண்ணுறாரு. அப்போ அதை மறுக்கல, முற்றுப்புள்ளி இல்லை, ஓபிஎஸ்க்கு வச்ச மாதிரி வைக்கல. அப்போ வந்து அவங்க என்ன சமூகம்? அப்போ இதெல்லாம் வந்து குதர்க்கமான புத்தியோட வெளிப்படும். நான் உங்களை சொல்லலை, இந்த சிந்தனை எங்கேருந்து தோன்றுங்கிறக்கா சொல்லுவார். நயனா நாகேந்திரன் இன்னும் விரும்புகிறார் ஓபிஎஸ் நம்ம கூட்டணியில் தொடரணும். அதுதான் நான் அறிஞ்சது. நீங்கள் சொன்ன பேட்டி உண்மையாக இருந்தால் அது நகர்ந்துருச்சு. நான் அறிஞ்சது அதுதான். அவர் வந்து 2 இடத்துல இன்னைக்கு காலையில் அதை பதிவு பண்ணியிருக்காரு. பார்க்கலங்க. அதனால வந்து நீங்கள் சொன்ன அப்படியே இருக்கா, அதுக்கு நீங்கள் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதில்லை. நான் அறிஞ்சது
திரு நயினார் வந்து யாரையும் கழட்டி ஒரு இடத்துல இல்லை, அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மையிலே நடந்திருந்ததுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நடந்துருச்சு. இப்போ ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சுற்றுப்பயணம் குறித்து கூட இப்போ திரு நயினார் நாகேந்திரன் சொன்னதா நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னா அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான் பாக்கி, 2வது ஆப்ஷன் இல்லையே நீங்கள் சொன்ன கணக்கு வச்சு. நான் அதை பார்க்கல, ஐ கேனாட் கமெண்ட். ஏன்னா சொல்கிற வார்த்தை, சொல்லாத வார்த்தை, சொல்ல விரும்புகிற வார்த்தை எல்லாத்துக்குமே வேறு அர்த்தம் உண்டு. அது நம்ம வந்து ஒன்று சொல்லலைங்கனாலே ஒன்று ஆயிடுச்சு, சொல்லிட்டாங்கன்னு ஒன்றுக்கு ஒன்று டீகோட் பண்ணுறது தனி. அந்த விஷயத்தை நான் பார்க்கலங்கனால ஐ கேனாட் கமெண்ட். நீங்கள் சொன்னது அப்படியே உண்மைன்னு ஒரு ஆப்ஷன் க்ளோஸ்ட், ஒன்லி 1 door left. அதான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுது? நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் தள்ளி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதுதான் அவங்களுடைய பெரிய பலவீனம். அவங்களுடைய பெரிய பலவீனம் அவர்களால் திட்டமிட முடியல, திட்டமிடுவதை செயல்படுத்த முடியல. இதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு மாநாட்டுக்கு கூட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஏன் இந்த பின்னடைவை சந்திக்கிறாங்கன்னு அவங்க யோசிக்கணும், அல்லது அவர்களுக்கு கூட இருந்து அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் யோசிக்கணும். அவர்களே 2-3 யாத்திரை அறிவிச்சிட்டாங்க, அவர்களே 2-3 மாநாடு அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் நடந்ததா? இல்லை. ஏன் நடக்கலை? அறிவிச்சிங்க. அப்போ ஏன் அறிவிச்சிங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடலைன்னா அவருடைய செல்வாக்கு பற்றின சந்தேகம் பொதுவெளியில் எழும். இப்போ ஓபிஎஸ்னுடைய சுற்றுப்பயணம் தாண்டி இப்போ பொன்னையன்ட்ட ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரை சந்திச்சு தொடர்பாக கேட்குறாங்க. கள்ள உறவு வந்து இப்போ நிதர்சனத்தில் இப்போ உண்மை ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா அவரே வந்து ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து சசிகலா அவர்களுடைய பெயரை கேட்ட உடனே எப்படி ஆர்வமாக திரு பொன்னையன் அவர்கள் வந்து ஓடி போய் சின்னம்மா வந்துட்டாங்கன்னு பார்க்குறக்கா வரிசையில் நின்னார்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். திருமதி சசிகலாவை அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் எப்படி போனார்னு சொல்ல மாட்டேன், அது வந்து அவருடைய வயசுக்கான மரியாதையை குறைக்கும்படியாக இருக்கும். அவர் எப்படி ஓடினார், சின்னமா வந்துட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினார்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள்லாம் பத்திரிகையாளர் பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். அதனால் அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க, அப்புறம் ஒரு மாற்றி நிலைப்பாடு. அது எடுத்த நிலைப்பாடுக்கு விசுவாசமாக வந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திரு ஸ்டாலினை பார்த்தது வந்து மரியாதை நிமித்தம். இதை கூட சொல்லலைன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்றது? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவை சந்திச்சிருக்காங்க. அப்போ என்ன செய்வீங்க? அதுக்கு என்ன செய்வீங்க? செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். யாருன்னு ஒரு நரேந்திர மோடி வந்து திருமதி சசிகலாவை சந்திச்சாங்க ஜெயலலிதாவுடைய மறைவின் போது. அப்போ எல்லாரும் தான் எல்லாரையும் பார்ப்பாங்க. அரசியலில் வந்து ஒரு துக்கத்தின் போதும் ஒரு நல்லதின் போதும் ஒருத்தர் பார்த்துக்கிற வைக்கிறது வந்து தப்பா? ஒரு பிறந்தநாளுக்கு வாழ் சொல்கிறது, விஜயோடைய பிறந்தநாள் வந்துச்சு, எல்லாரும் தான் வாழ் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கு பிறந்தநாள் ஒரு எல்லாரும் தான் வாழ் சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு முடியாமச்சு, நரேந்திர மோடி ஃபோன் பண்ணி கேட்டாருன்னாங்க. ஸ்டாலின் உடம்பு முடியாமல் நரேந்திர மோடி ஏன் ஃபோன் பண்ணோம்? நரேந்திர மோடி கட்சியை ஸ்டாலின் வாழ்த்துறாரா? அவர் முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், அவருக்கு உடம்பு முடியாமல் விசாரிக்கிறாங்க. அவருடைய சகோதரர் மறைந்தார், அதை விசாரிக்கிறாங்க. இது ஒரு சாதாரணமான தேவையான அரசியல் நாகரிகம். அதை வந்து கள்ள உறவு நல்ல உறவுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ அண்ணன் எப்படி நடந்தார், எப்படி இருந்தார் நாங்களாம் பார்த்துருக்கோம்ல. அவருக்கான அழிவு பாதை தொடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையிலேயே அவர் மண்ணை வாங்கி போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. இவர் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்ப தவிர்க்க வேண்டியது. ஆனால் சொன்ன சென்ஸ் வந்து கிட்டத்தட்ட சரி. நிதானமாக யோசிச்சிருக்கணும்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. ஓபிஎஸ் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிருக்கணுமோ இந்த விஷயத்தை? ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியை சரியாக கையாண்டார், பிஜேபி அவரை சரியாக கையாண்டுச்சு. ஓபிஎஸ் தன்னுடைய தொண்டர்களையும் கட்சியும் பின்புலத்தையும் சரியாக கையாளல். ஓபிஎஸ்க்கான மரியாதை இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் டாப் டு பாட்டம் இருக்குது. திரு நரேந்திர மோடி நாளைக்கு நினைச்சா சந்திப்பார், நாளையில் என்னைக்குனாலும் சந்திச்ச முடியும். திரு வாசனுக்கு இருப்பது போல ஒரு மரியாதை அவருக்கு இருக்குது, டாப் டு பாட்டம் ஃப்ரம் ஆஃப் பிஜேபி. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதே மரியாதை அவர் வச்சிருக்கிறார். அவர் வந்து யாரையும் அப்படி தூசிட்டு வந்து பிஜேபிலாம் ஒரு ஆளாக சொல்ல மாட்டார். அவர் வந்து உள்ளரங்க கூட்டத்தில் நிறைய பட்டியல் போட்டிருக்கார். ஐ எம் அவேர் ஆஃப் இட். அவர் வந்து உள்ளே வந்து பழைய சம்பவங்கள்லாம் மேற்கோள் காட்டி அப்போ இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி வரிசையாக ஒரு பெரிய பிஜேபி எனக்கு வந்து அநீதி அளித்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சென்ஸ் சொல்லியிருக்கார். ஆனால் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ப்ரெஷரில் சொன்னதாக நினைக்கிறேன். அவருக்கு பிஜேபி மீதான மரியாதை குறையில நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர் கையாண்டது பிஜேபியில் தப்பாக கையாளலை, பிஜேபி அவரை தப்பாக கையாளல. அவருடைய தொண்டர்களை, அவருடைய பின்புலத்தை, அவருடைய சக்தியை தப்பாக கையாண்டார். ஓபிஎஸ்னுடைய இந்த அறிக்கையில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா அரசியல் கூட்டணி குறித்து இப்போதைக்கு யாரும் வந்து நம்ம ஆட்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஒரே விஷயம் தான். அதனால தான் நான் 2வது வாய்ப்பும் ஓப்பனாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இல்லைங்க கதை முடிச்சு சரின்னு கேட்டுக்கிட்டேன். அதனால தான் சொன்னேன். அவர் வந்து அந்த அறிக்கையில் 3 வரி போட்டிருப்பார். மத்திய அரசை பற்றின விமர்சனம், மாநிலத்துக்கு கொடுக்காது, திமுக அரசை பற்றின விமர்சனம், அதிமுக சரியான கைகளில் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த 3 சொல்லியிருக்கிறார். இந்த 3 சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிறேன், இபிஎஸ் வந்து எதிர்ப்பு தொடர்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே உள்ள கோவத்தை இப்போ காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னது மூலமாக நீங்கள் பெருசாக அழட்டிக்காதீங்கிற சென்ஸ் நான் புரியும். அதனால தான் ஸ்டில் த டோர் இஸ் ஓப்பன் நான் சொல்லேன். நீங்கள் வந்து இல்லை அவர் வேறு இடத்துக்கு போயிட்டாருன்னு நயினார் அண்ணன் சொன்னார்னு சொன்னீங்கனால நான் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த 3லையுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் மட்டும்தான். விஜய் வந்து இதே நிலைப்பாடு எடுக்கிறார். ஏடிஎம்கே தவறான கைகள் இருக்குங்கிறத தவிர
அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறார், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறார். அப்போ விஜயோட நிலைப்பாடோட இணைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் வந்து அப்படி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் பாக்கி இருந்துச்சுன்னா 60-40 இருக்குன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம இதன் நீங்கள் சொன்னது, நீங்கள் திரு நயினார் பேட்டி பற்றி நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால். இப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் தொடர்ந்து வந்து ஓபிஎஸ்க்கு ஆலோசகராக இருக்காரு. இப்போ கடந்த முறை கூட அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது 3 முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுமே அவர் தான் சொல்கிறார். அப்படின்னா ஒருவேளை விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா ஓபிஎஸ்க்கு? அதுதான் சொன்னேன், இப்போதைக்கு ஒரு வாய்ப்பாக தான் பாக்கி இருக்குது. 2 வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு, என்டிஏவில் தொடர்றது அல்லது இது 2 வாய்ப்பு தவிர வேறு எந்த வாய்ப்பு இல்லை. விஜயோட போகிறக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், திரு பண்ருட்டியாருடைய பேட்டியை பார்த்த பிறகு அந்த வாய்ப்பு தான் அதிகம் தெரியுது. அவர் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு வரும் அப்படின்னு சொல்கிறார். தந்தி டிவியில் ஹரிக்கு கொடுத்த பேட்டில் வந்து சொல்கிறார். அப்படி அந்த சென்ஸ் அவர் எடுக்கிறார் அப்படின்னா நம்ம அங்கே போகிறது தான் சேஃப்டின்னு அவர் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்குங்க, நான் இளைஞர்லாம் பார்த்தேன், எங்கள் மாவட்டத்தில் சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அவர் வட மாவட்டங்களை சேர்ந்தவர். அப்போ வந்து அங்கே வந்து நல்லா பார்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஏதாவது இன்புட் கிடச்சிருக்கலாம், அதை அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கலாம். சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம இப்போதைக்கு அது ஒரு இடம் தான் சேஃபாக இருக்குது, அவரும் விரும்புவார். ஏன்னா திரு விஜயை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேறு எந்த ஆர்வம் கூட்டணிக்கு வரல. அப்போ திரு ஓபிஎஸ் போன்றவர், திரு பண்ருட்டியார் போன்றவர்கள் இடது வலதுமா நின்னாங்கன்னா அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம். அவர் வந்து பார்த்தீங்களா மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சியால் ஓட்டு வருமானு சொல்ல முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தாங்கன்னா அலையன்ஸுங்கிறது அங்கே தான் ஃபார்ம் ஆகும், அலையன்ஸில் இருக்கிறாங்கன்னு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த மாதிரி என்ன பேன் தமிழ்நாடு அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ வந்து ஒரு பேன் தமிழ்நாடுக்கான லீடராக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் விஜய் பக்கத்தில் இருந்தாருன்னா விஜயுடைய வேல்யூ கூடும், அது வந்து ஒரு மதிப்பு கூடும், அதற்காக பிரயோஜனப்படுவார். திருமாவளவன் ஓபிஎஸ்னுடைய இந்த நிலைப்பாடு குறித்து சொல்லும்போது அவருக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படிங்கிறாரு. என்டிஏலேருந்து வெளியே வந்து அவருக்கு என்டிஏ கூட்டணி உடஞ்சா மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரு அப்பாடா ஒரு 1% 2% ஓட்டாவது வெளியே போகும்ல அப்படிங்கிற ஒரு ஆசையில் சொல்கிறாரு. அவருக்கு ஏதோ திரு ஓபிஎஸ் மேலே அக்கறை இருக்கலாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம். அண்ணாமலை தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் நாங்கள் கைவிட மாட்டோம்னு சொல்லி அவர் தலைவராக இருக்கும்போது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ கடைசியாக அண்ணாமலை கூட வந்து நயினா நாகேந்திரன் பேசும்போது இல்லைண்ணே அப்புறம் பேசிக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்ல வரேன், அண்ணாமலை மட்டும் இல்லை, பிஜேபியில் யாருமே திரு ஓபிஎஸ்ஸை கைவிட மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். அவர்களுக்கு பெரிய மதிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், அவருக்கும் அவர்கள் மீது மதிப்பு இருக்குன்னு தெரியும். சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு அவர் தான் அறியும். அவர் வந்து அண்ணன் வந்து சின்ன குழந்தை இல்லை, அவருக்கு வந்து பகுத்தறிஞ்சு பண்ணக்கூடியவர், ரொம்ப பக்குவமானவர், ரொம்ப நிதானமானவர். நீங்கள் கடுமையான வார்த்தையில் பேசினா கூட சிரிச்சுட்டு கோமா இருப்பீங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அவர். அதனால் வந்து அவர் ஆழ்ந்து யோசிப்பார். அதனால தான் நான் 2 வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டே வரேன். ஒருவேளை பொறுமையை ரொம்ப சீண்டி பார்த்துட்டாங்களோ பாஜக? அவருடைய கட்சியை பலப்படுத்தலை. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், 15 கேட்டாலும் நான் சொல்லுவேன், அவரை ஓபிஎஸ்ஸை பிஜேபி கொஞ்சமும் அவமதிக்கலை, அவர் பிஜேபியை கொஞ்சமும் அவமதிக்கலை, அவர் அவருடைய செல்வாக்கை தக்க வைக்க தவறிட்டார். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு நினைச்சிட்டார். ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, அதனாலயே நம்ம வந்து இவங்களோட தொடரக்கூடாது. பொதுவெளியில நம்மளுக்கு பேட்டி கொடுக்கும்போது அப்படிதான் சொல்றாங்க. சாணக்கியாலே ஒரு எக்ஸ்எம்எல்ஏ பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அவங்க அப்படிதான் சொல்லி, அதான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுங்க நான் சொன்னேனே, நான் மறக்கலையே. அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அதில் வந்து அண்ணன் வந்து அப்படிலாம் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு ஏற்றுட்டு போறவர் இல்லை. அவருக்கு வந்து ஒரு நிதானமான விஷயம் உண்டு. அவர்கள் பிஜேபி வந்து அவர்களை அவமதிக்கலை, அதில் வந்து எனக்கு எந்த குழப்பம் முடியும். அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறதுலேருந்து 2024 கண்கூடாக பார்த்தோம், என்ன அவருக்கு விருப்பம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக அவருடைய கன்கரன்ஸ் வச்சுட்டு டிடிவியும் போட்டியிடணும், இவரும் போட்டியிடும் போது எங்கே போட்டிடலாம் நிறைய தே பிளேட் மேஜர் ரோல். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணாங்க. அவர் தாமரை சின்னத்திலே போட்டிடணும்னு கேட்டாங்க. இல்லை அவர் நான் தனி கட்சி தலைவர் நான், அதனால் வந்து தாமரை சரின்னுட்டு அதுக்கு வந்து இல்லைங்க கூட ஓட்டு வாங்கலாம், நம்ம 9 ஓட்டு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவரை கூடவே தான் அவரை யோசிக்கிறாங்க. அவங்க வந்து அண்ணன் வந்து இப்படி யோசிச்சாருன்னா அதுக்கு கூட அட்வைஸ் பண்ணுறவங்க காரணமாக இருக்கலாம். அட்வைஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, நான் தப்பு சொல்ல. ஆனால் அண்ணன் ஒரு தப்பு பண்ணாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் தொண்டர்களை தக்க வைக்க தவறுனது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆச்சு. கண்டிப்பாக டெல்லி தலைமைக்கு இது செய்தியாக போயிருக்கும், அமித்ஷா காதுக்கோ அல்லது மோடியினுடைய காது. அவங்கெல்லாம் இன்னைக்கு காலைல ஒரு பேட்டி வந்தால் ஒரு 1 லட்சம் வியூ கிடைக்குமெல்லாம் பதற மாட்டாங்க. அவங்கெல்லாம் மெதுவாக பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியது, அதெல்லாம் காலம் சொல்லணும்னு வருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை. வேட்பாளர் அறிவிச்ச பிறகு கூட்டணி வைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம ஐயோ முன்னாடி தோணுச்சு 3 நாள் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓடிவாங்க கமான் அப்படிலாம் அவங்களாம் தமிழ். ஏன்னா டிடிவி தினகரன் அதை குறிப்பிட்டு சொல்கிறாருல்ல, டெல்லி தலைமை வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு. ஓபிஎஸ் அடுத்தடுத்த விஷயங்கள் குறித்து இப்போ அறிக்கையாக விட்டு எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சொல்லணுங்க அப்படி பார்க்காதீங்க. அவங்க பேசுவாங்க நான் நம்புகிறேன். அது நயினா நாகேந்திரன் சொன்னதை வந்து உண்மையாச்சுன்னா அதை அடுத்த நான் திருச்சி சொல்கிறேன். அப்புறம் திரும்பி நீங்கள் கேட்கல அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் தப்புக்கும் நீங்கள் ஒரே நேரத்தை ப்ளே பண்ண முடியாது. நான் பார்க்கல, நான் சொல்லலாம், நீங்கள் பார்த்துட்டேன் சார் சத்தியம் பண்ணுறீங்க. அப்புறம் திருப்பி வந்து பிஜேபி பேசுமான்னு நகர்ந்துருச்சு. திரு நயினா நாகேந்திரன் வார்த்தையை விடுறவர் கிடையாது. அவர் வந்து காலம் கடந்துருச்சுங்கிற சென்ஸை கொடுக்குறாரு. அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாருங்க, இனிமேல் பேசி போடணும்னு சொல்லிட்டாருன்னு அவர் யோசிக்காமல் சொல்ல மாட்டார், 2 மேலதிகாரிகள்கிட்ட கேட்காம சொல்ல மாட்டார். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா அது கத்தம் தான். அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, அவர் வந்து அவர் ட்ராக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 5வது தடவையாக சொல்கிறேன், நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால், திரு நயினார் பேட்டி பற்றி உண்மையாக இருந்தால் அதுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசிடுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes.
Homes, a paradise for senior citizens. Holidaysnale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.